வாழ்க்கையில் 33 வயசு, அப்புறம் நடுத்தரங்கிறது 66 வயசு வரைக்கும், அப்புறம் வயசான அப்புறம் 66க்கு அப்புறம் ஒன்றும் இளமையிலேயே படுற வருத்தம்லாம் பட்டிருப்பா. ஒன்று வறுமையில் வாடி இருக்கலாம், சின்ன வயசில் பெற்றோரை இழந்திருக்கலாம், இல்லை ஏதான அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. 33க்குள்ளே பட்டு தீர்த்திருப்பா. பட்ட காலிலேயே படுன்னு திரும்ப திரும்ப பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னா சுதாரிச்சுட்டு 33க்கு அப்புறம் 80 வயசு வரைக்கும் ஓஹோன்னு இருந்துருவா. இல்லை சில பேர் 33 வரைக்கும் இருப்பா. 33 66க்குள்ள குழப்பமே பாக்கி இல்லை, எல்லா வம்பும் அடிச்சிருக்கும், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா கூட 66க்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஆனால் ஷட்டத்து பூர்த்தி வரைக்கும் கட்டமே படாமல் ஒருத்தர் வளர்ந்துருந்தாருன்னு வச்சுங்க, அவர் ஷட்டத்து பூர்த்தி அன்னைக்கு சிரிச்சுட்டு புகைப்படுத்துறதுக்கு நிற்கவே மாட்டார். உறுதியிலும் உறுதி, நிச்சயமாகவே சொல்லலாம். அப்போ ஏன்னா உள்ளூர பயந்துட்டே இருப்பார். கட்டத்து பூர்த்தி வரைக்கும் வந்துவிட்டோம், ஒரு கட்டம் நம்ம இன்னும் வாழ்க்கையில் படவே இல்லையே, என்ன ஆயிடுமோங்கிற அளவு இல்லையோ. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எப்பவுமே ஒன்றும் ஆனது இல்லையா, அனர்த்தங்கிறதே அவளுக்கு தெரியாது. எப்போ திடுக்குன்னு இருக்குது. இப்போ நமக்கே கூட குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே போகணுமே, ஒழுங்காக வரணுமே, பிள்ளை குழந்தைய அமைச்சா அதுக்கு கவலை வேற, பொன் குழந்தைய அமைச்சா அதுக்கு கவலை வேற, எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். 4 ஆச்சு, வாசல்ல வண்டி வந்து நின்று இருக்கணும், குழந்தை வரணும். இன்னும் வரலன்னா 4 கால் அம்மா பார்க்குறா, 4:30 பாப்பா, உள்ள வெளியில போயிட்டு வந்து எங்கேங்கிற அளவு இல்லையோ. என்ன பயம்னா கார்த்தால செய்தித்தாளை பார்த்தா என்னென்னமோ போடுறான் சுவாமி, அதனால என்ன ஆயிடுமோ, ஏன் அதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கிறதான்னா, என் நாட்டம் ஒருத்தருக்கு நடக்கிறதானே போட்டிருக்கான், அதே போல தான் எனக்கு நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னா. அப்ப எடுத்தாலே அந்த பயம் இருக்கு பாருங்க, அனர்த்தம் வந்துருமோன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. இதை போல எந்த பயமுமே நம்ம வாழ்க்கையில இல்லாத இருந்தா எப்படி இருக்கும்? நன்னாத்தானே இருக்கும். நன்னா இருக்கும் சுவாமியா, நான் அப்படி இருக்குமான்னு இருந்திருக்கே. ராமராஜ்யத்தில் அப்படிதான் இருந்திருக்கு. போ அனர்த்தத்தையே தொட்டதில்லை. தவறுங்கிறது ஒண்ணு குடும்பத்துல நடக்கவே நடக்காது. இன்னொன்னு சொல்றார், நிர்தஸ்யு, ஊர் முழுக்க திருடனே கிடையாதுன்றார். எங்கேயும் பொய் சொல்றவன் கிடையாது, எங்கேயும் திருட்டே கிடையாது, பிறன் மனைய விளைபவனே கிடையாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுபவனே கிடையாது. புறத்தையாருதுன்னா புறத்தையாரு, என்னதுன்னா என்னது, எங்கிட்ட இருக்கேன்னு அந்த ஊர்ல ஏழையே இருக்க மாட்டாளான்னா இருப்பா. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ராமன் தான் என் சொத்துங்கிறான். ஏழை இருக்கலாம், பணத்துல குறைவானவன் இருக்கலாம், ஆனா பணக்குறவை பத்தி அவன் கவலையப்படுறது இல்லை. இப்போ ராமன் பெரிய சொத்தா இருக்காரு, எனக்கு என்ன குறைவு வேணுமோ ராமன் வந்து நடத்தி கொடுத்துருவாரு, அந்த தைரியத்துல இருக்கான். ராமன் சொத்துன்னா எல்லாருக்கும் பொதுவான சொத்துன்னா சமமான சொத்தாச்சே, அவர் இல்லேன்னு ஒருத்தருக்கும் சொல்லவே இல்லையே. இப்ப நமக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒருத்தர் இல்லையோ. உனக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, கவலைப்படாதே, நான் இருக்கேன், தீர்த்து கொடுக்குறேன் இப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் குடும்பத்துல இன்னைக்கு ஆள் இருக்கு? ஆமா சுவாமி, அப்படியெல்லாம் உத்தரம் இல்லவே இல்லை, கட்டம் வந்துடுத்தா படட்டும் இப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கு. இப்போ கட்டம் வந்துடுத்தா ஓடி வந்து காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ இவனு எத்தனை நாள் இப்படியே பறந்துட்டு இருப்பான், வந்தது பாரும் நன்னா படட்டும் இப்படிங்கிற அளவு இல்லையோ. அது இல்லை. இன்னைக்கு யாருக்கு ஆபத்து வந்தாலும் ராமன் உடனே ஓடி வரார். அவன் வருத்தப்படுறதுக்கு முன்னாடி ராமன் வருத்தப்பட்டுட்டு உடனே அவனுக்கு நல்லது பண்ணிடுவார். திருடர்களே கிடையாது. இதை பத்தி கம்பர் ரொம்ப அழகா சொன்னார். கள்வாரிலாமை பொருட்காவல் இல்லை, கொள்வாரிலாமை கொடுப்பார்களும் இல்லதானோ. அந்த ஊர்ல என்ன தேடினாலும் அயோத்தியில பூட்டு சாவி கடையே கிடையாதுன்னார். இது ரொம்ப மோசம் சொன்ன. என்ன பூட்டு சாவி கடையே இல்லைன்னா ஒரு ஊரா இது, கடை தெருவே கிடையாதுன்னார். எதுக்கு பூட்டு சாவி வேணும்? இப்போ திருடன் இருந்தா தானே பூட்டு சாவி வேணும். திருடனே இல்லைன்னா திறந்து போட்டு வச்சுட்டே போகலாம். இப்பவும் சொல்றாளே, வளைகுடா ஒரு நாட்டிலே பூட்டவே மாட்டாளாம். மத்தியான வேளை வரலாம், கடவுளை வணங்குறதுக்காக போயிடுறா, போற சமயத்தில் எல்லாம் திறந்து போட்டிருப்பாளாம். அப்படியே வர ஒண்ணுமே ஆகாதுன்னார். இன்னைக்கு இருக்கு. அப்ப ஏன் ராமராஜ்யத்தில் இருக்காது? இன்னைக்கும் கதவை பூட்டுறதே இல்லை, எங்கேயும் திருடர்களே கிடையாது, ஆறும் ஒத்தரையும் காட்டி கொடுக்கவே வேண்டாம், பயத்தோடு இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ. ஒன்றும் இருக்கக்கூடாது, அதர்மம் வந்துடக்கூடாது. ஆனா அன்னைக்கு பிரியத்தோடு இருந்தா அயோத்தியா ராஜ்யத்தில். ஆஹா, திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்சனாஸ்திகா. அப்ப பூட்டு சாவியே கிடையாது. அந்த ஊர்ல பிச்சைக்காராலே கிடையாதான். ஏன் இல்லைன்னால் கொடுக்கிறவாளே கிடையாதுன்னா. அந்த ஊர்ல தான பிரபுவே கிடையாது, வள்ளலே இல்லை. ஏன் இல்லை? கையேந்திரத்துக்கே ஆள் இல்லை. இருந்தா தானே ஒருத்தர் போட முடியும். நீர் ஏதானு கொடுத்து பழகிருக்கிறா? ஒண்ணுமே கொடுத்தது இல்லை சுவாமி. ஏன் கொடுக்கவே தெரியாத? கருமையானா வாங்கறதுக்கு ஆள் இல்லையே, நான் யார்கிட்ட கொடுப்பேன்? இப்போ அந்த ஊர்ல எல்லார்கிட்டையுமே எல்லா செல்வமே இருக்கு. அப்ப யார் கொடுக்க போறா, யார் வாங்க போறா? இல்லாதவன் கூட செல்வமா ராமனையே நினைத்து கொண்டு விடுகிறான். ஆக தஸ்யுக்கள் திருடர்கள் கிடையாது, அனர்த்தமே யாருக்கு நடக்காது. நச்சஸ்ம விருத்தா பாலானாம் பிரேத காரியாணி குருவத்தே. நல்ல அழகான விஷயம் பாருங்க. இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கே கொஞ்சம் சுணங்குவோம், கேட்கறதுக்கும் சுணங்குவோம். ஆனா நன்னா எழுதிட்டார். தன்னை விட வயதில் இளையவனுக்கு
மூத்தவன் பிரேத காரியன் பண்ணதே இல்லைங்கிறார். அது நடந்ததே கிடையாது. இப்ப நடக்கிறது. பல பேர் பாட்டி உட்காண்டிருப்பா, தாத்தா உட்காண்டிருப்பார், பேரம் போடுவான், பேத்தியினுடைய கணவர் போடுவார். என்ன துக்கம் தெரியுமா? அது தான் உட்காண்டே இருப்பார். 90 வயசுக்கு பாட்டியோ தாத்தாவோ உட்காண்டிருப்பார். உட்காண்டிருக்கச்சே பேரம் போயிட்டா தாங்குமா? அவ அழுதுண்டே இருப்பா. இவ மூலையில உட்காந்து பாட்டி நினைச்சுட்டு போ, எதுக்கு நான் உட்காண்டிருக்கேன், இந்த தெய்வம் எதுக்காக என்னை இப்படி வச்சிருக்கார், இப்படி போய் அவ படுற கஷ்டத்தை இந்த வயசான காலத்துல நான் பார்க்கணுமா? இதை போல எந்த பாட்டியும் தாத்தாவது வருத்தப்பட்டதே இல்லைங்கிறார். ஏன்னா அதை போல பெரியவன் இருக்கிறச்சே சின்னவன் போக மாட்டானோ. 80-90 ஆச்சு போயிட்டான், அடுத்தது இவாளுக்கு 90 ஆகும் போவா. இப்படித்தான் இருக்குமே தவிர ஒரு 100 வயசுக்காரர் இருக்கிறச்சே 50 வயசுக்காரர் போனாருங்கிறது சரித்திரமே இல்லைங்கிறார். அப்படி போனா தான் பெரியவன் சின்னவனுக்கு ஈமச்சடங்கு பண்ணணும். அதுதான் பண்ணதே இல்லையா அந்த ஊர்ல யாரும். பெரியவனுக்கு தான் சின்னவன் சடங்கு பண்ணுவானே தவிர சின்னவனுக்கு பெரியவன் பண்ணி பார்த்ததே இல்லை. இப்பவும் சிறு குழந்தைகள் மரணம் அடைஞ்சிடும், பார்த்துருக்கணும் இல்லையோ? அப்ப அந்த சின்ன குழந்தைய அப்படியே கையோடு எடுத்துன்னு போவா, ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே எடுத்துன்னு போவா. பார்க்கறதுக்கு கூட ஒருத்தருக்கும் பிடிக்காது. இப்போ அப்படியே பண்ணுவா, தானம் பண்ணுவா, ஏதோ பண்ணிட்டு வந்துருவா. இதை போல நடந்ததே இல்லைங்கிறார். ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு துக்க சமாச்சாரம். இந்த துக்கத்தை ராமன் நடக்க விடவே மாட்டார். அவர் என்ன சுவாமி ஒரு வீடா பாப்பறார்னால், அவர் தாம் பண்ண வேண்டிய தேவதா பூஜையை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கார். உண்மை மாறுறதே இல்லை, தனக்குன்னு இல்லாம பிரஜைகளுக்கே இருக்கார். அதை போல தர்மம் தர்மம் தர்மம்னே பார்த்திருக்காளோ இல்லையோ, அந்த தர்மம் மொத்த பேரையும் காப்பாத்துறது. நாம அந்த தர்மத்தை கோட்டை விட்டுட்டு நம்ம ஏதோ தனியா காப்பாற்ற போறோம், ஜெயில் கம்பியை போடு, இங்க கம்பி போடு, அங்க பூட்டை போடுறா, அது மட்டும் நடந்துருமா? அதுக்கு தெய்வ பலம் வேணும் இல்லையோ? அந்த பலத்தை தான் ராமன் வளர்த்து வச்சுட்டு இருந்திருக்கார். நிர்தஸ்யு மேலே பாலானாம் பிரேத காரியாணி குர்வத்தே சர்வம் முதிதமேவாசீத் சர்வோ தர்மபரோ பவத். அனைவரும் ஆனந்தமாவே இருந்திருக்கா, எல்லாம் தர்மத்தை செய்வார். இப்ப நம்ம வீட்டுல ஒண்ணு யோசிங்க, சனாதன தர்மம்னு பாக்குறோம் இல்லையோ? சனாதன தர்மத்திலே ரெண்டா பாருங்க, மற்ற மதங்கள்லாமும் இருக்கே, வேற 2 மதங்கள் இருக்கும் இல்லையோ? அது சனாதன தர்ம மதங்கள் இல்லை. இப்போ அந்த மதத்திலையும் பிரச்சாரம் பண்ணுவா, சனாதன தர்மத்திலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மாறுதல்கள் நிகழறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்பப்போ பெரிய செய்தி வருதோ இல்லையோ, சனாதன தர்மத்தில் இருக்கிறவாள்லாம் மெதுவாக நிறைய பேர் மாற்றி விட்றா. அதுவும் இப்போ கீழே மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நித்தப்படி 300 பேர் பாடுறா, 4000 பேர் மாறுறா. கேட்டாலே ரொம்ப நடுக்கமாக இருக்கும். இப்போ ஏன் என்ன ஆச்சு? இப்போ சனாதன தர்மத்திலே என்ன குறவு வந்துடுத்து? எதுக்காக நீங்கள் மாற்றின்னு போயிட்டு இருக்கீங்கன்னா சொல்றவா என்ன சொல்றா, இங்கே உங்களுக்கு துக்கப்பட்டா அதை போக்குறதுக்கு வழி தெரியாது, ஆனால் உங்கள் துக்கத்தை எல்லாம் நாங்கள் போக்கி கொடுக்குறோம், அது உங்களுக்கு போயிடும், வாங்க. இதை சொல்லித்தானே கூப்பிடுவா. இப்போ ராமராஜ்யத்தில் துக்கம் இருந்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். அங்கே துக்கமே இருந்தது இல்லைன்னா அவள் ஏன் சனாதன தர்மத்திலேருந்து மாற போறா? இந்த தர்மத்துக்கே ஒரு பெருமை. இது கொஞ்சம் நன்னா கேட்டுக்கணும். நீங்கள் யாராரோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி இருக்கிறவாள்லாம் ஒரு கூட்டமாக கூடுறா, கூடி பிரார்த்தனை பண்ணுறா, கூடி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றா, கூடி நல்லவளாரா. இது மற்ற மதம். கூட்டம் கூட்டுவது, அந்த கூடின இடத்துல பிரார்த்திப்பது, இதுதான் மற்ற 2 மதங்களுக்கு முக்கியம். ஆனா சனாதன தர்மத்தில் அப்படி இல்லை. நீங்க ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மத்தில் தனி மனிதன் தான். அவன் கூட்டம் கூட்டம் கூட்டம்ங்கிறது கூடுறதை நம்ம முக்கியமா வச்சுன்றதே கிடையாது. ஆனா மற்ற 2 மதத்துல பார்த்தீங்கன்னா கூடினாத்தான் அந்த மதமே. தனித்து வீட்டை நீ பூஜை பண்ணியான வள்ளரையும் கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு இடத்தில் போய் கூட்டமா கொண்டாடுறது. ஆனா சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அவன் வீட்டுல பூஜை பண்ணியா, நீ கார்த்தால எழுந்து ஒழுங்கா குளிச்சியா, நீ உன்னுடைய கர்மத்தை சரியா பண்ணியா, இப்படி வச்சுங்க. கூட்டமாக கூடி நல்லது செய்தல், நல்லவர்கள் ஆதல், இது மற்ற மதம். தனித்தனியா நல்லவனா இருக்கிறது கூட்டமா கூடுதல், இது சனாதன தர்மம். அப்ப முதல்ல அவன் நன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது தனித்தனி மனுஷன் வீட்டுல நல்லவனா இருக்கணும், ஒழுக்கமுடையவனா இருக்கணும். அப்படி இருக்கிறவன் இப்ப இங்க கூட்டமா வந்திருக்கு. இப்ப இங்க எல்லாம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க, எல்லாம் நல்லவா தானே, எல்லாம் ராம பக்தர்கள் தானே இங்க வந்திருக்கீங்க. இப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டிலேயே நீங்க ராம பக்தர்கள். எல்லாரும் இங்க யாருக்கெல்லாம் பக்தியே கிடையாதோ உங்க எல்லாரையும் கூட்டமா கொண்டு இங்க உட்காந்து வச்சிருந்து எப்படியாவது நீங்க பக்தாளாகும்போது நாங்க எதன் பேசிட்டு இருக்கேன்னு இப்போ அப்படியெல்லாம் பேசவே இல்லை. நீங்க ஒத்தொத்தருமே பக்தாள்னு தெரியும். இது பக்தர்களுடைய கூட்டம், சத் சங்கம்னு சொல்றோம் இல்லையோ? சத் சங்கம் சாது சங்கம்னா என்ன? சத்துக்களுடைய கூட்டம் சத் சங்கம். அப்படின்னா முதல்ல சத்தா இருக்கணும். நீங்க தனித்தனியா சத்தா தார்மீக சிந்தை இருக்கிறவனா இருக்கணும்.
இருக்கிறவா இங்க சேர்ந்திருக்கீள். உங்களை யாராவது இங்க உபன்யாசம் ஏற்படுத்தி நாஸ்திகாலா இருந்தவர் ஆஸ்திகாலா மாத்தி கொண்டு வந்திருக்குமன்னா அதெல்லாம் இங்க ஒருத்தர் பண்ணதே கிடையாது. அது தனி மனிதனுடைய முக்கியத்துவம். அது அவாவா மாறிக்க வேண்டிதான். நான் ஆஸ்திகனா இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, கடவுள் உண்டு, கடவுள் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதுக்கு வேண்டிய புஸ்தகங்கள்லாம் கொடுத்துருக்கா, அதுக்கு வேண்டிய உபதேசங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து ஒவ்வொருத்தன் தர்ம சிந்தனை உண்டவனா இருந்தால் அவர்கள் கொடுக்குறோம். இந்த வித்தியாசம் உங்களுக்கு நன்னா புரியுமோ இல்லையோ? நீங்க யாராரோ எங்கெங்கயோ போயிட்டு இருந்தவாள் இங்க கொண்டு உட்காத்தி வைக்கவே இல்லை. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன விஷயம் என்னை விட பாதி நிறைய உங்களுக்கே தெரியும். பின்ன வந்து உட்காந்துருக்கோம் என்னால் சத்துக்கள் சங்கம் இருக்கணும், அதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கு. இப்போ இங்க எந்த மாறுதலும் ஏற்பட போறது இல்லை. இன்னும் விஷயத்தை கேட்டு அனுபவிக்கிறோம், அவ்வளவே. அதனால சனாதன தர்மம்னு சொல்லச்சேவே தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம தனியா பூஜை பண்ணோமா, தனி மனிதனா பொய் சொல்லாத இருந்தோமா, தனி மனிதனா திருடாத இருந்தோமா, கூட்டமாக இருக்கக்கூடிய மதம் இது அல்ல. இது தனித்தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசக்கூடிய மதம். அதைத்தான் ராமன் ரொம்ப ஜாகிரதையா பார்த்தாருங்கிறார். அந்தந்த மனுஷன் பொய் சொல்லாதவனா இருந்தானா, அவனவன் திருடாதவனா இருந்தானா, அவனவன் பக்தியோடு இருந்திருக்கானா, எல்லாரும் ஆனந்தமா இருந்தா, எல்லாரும் தர்மத்துல சிந்தனை உள்ளவாரா இருந்தா, அசன் வருஷ சஹசிராணி ததா புருஷ சஹஸ்திரிணா நிராமயாக விஷோகாச்ச ராமே ராஜ்யம் பிரசாசதி. நிராமயாக எந்த குறையும் இல்லை, எந்த நோயும் கிடையாது. அரோகச்ச ரோகமே கிடையாது, நோய் கிடையாது, செழிப்போட இருந்திருக்கா. நித்தியமூலாக எப்பவும் அந்தந்த ருத்துக்கு மரம் காய்க்க வேண்டிச்சே காய்க்குமா, மழை பெய்ய வேண்டிய சமயத்துக்கு பெய்யுமா, பூ பூக்க வேண்டிய சமயத்துக்கு பூக்குமா. இப்ப எல்லாமே மாறுறது. எந்த 4 மாசம் மழை பெய்யணும், வருஷா காலம் மழை பெய்யணும் இல்லையோ, திடீர்னு சித்திரை மாசம் கொட்டுன்னு கொட்டுறது. அதுக்கப்புறம் ஐப்பசி மாசம் வந்தது என்ன மழையே இல்லைங்கிறோம். என்ன ஆச்சு? இப்ப இது எது பழச்சிருக்கு? இது மாம்பழ மாசம் என்னன்னு தெரியல. இந்த வருஷம் மாம்பழ மாசம் முன்னாடி மாசிலே வந்துடுத்துங்கிறான். அது மாசியில வர வேண்டியதில்லை மாம்பழம், அது பங்குனி கடைசியில வரணும், சித்திரையில வரணும், முன்னாடி வந்துடுது. அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் 2 மாசம் கழிச்சு தள்ளி போயிருக்கு போல் இருக்கு. திடீர்னு எப்பவோ குளிர்றது, எப்பவோ வெயில் அடிக்கிறது. அப்ப அந்தந்த ருத்துவில நடக்க வேண்டியது இப்ப நடக்கிறதுல பாருங்க. ஆனா ராமராஜ்யத்துல அப்படி இல்லையா. எப்பப்ப பூக்கணுமோ காய்க்கணுமோ பழுக்கணுமோ அப்பப்போ. இந்த விஷயத்துல மட்டும் இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்படித்தானே ராமன் இருக்கிறச்சே நடந்தது. பூ பூக்க வேண்டிய காலத்துல பூக்கும், காய்க்க வேண்டிய காலத்துல காய்க்கும், பழுக்க வேண்டிய காலத்துல பழுக்கும். மாதம் மும்மாறி பொழியறது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. மும்மாறின்னா என்ன தெரியுமா? மாசம் 3 தடவை மழை பெய்யணும். இதுக்கு தான் மும்மாரின்னு பேர். மாறினா மழை, மும்மாரினா 3 தடவை மழை. நம்ம இதெல்லாம் நாடகத்துல தான் பார்த்துருக்கோம். ராஜா மந்திரி பார்ப்பார், மந்திரியே மாதம் மும்மாரி பொழிகிறதா? ஆம் அரசே, அவர் பதில் சொல்லுவார். இது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி மும்மாரி எங்க பார்த்துருக்கோம்? இப்போ பாதி இடத்துல மழையே இல்லை. 9 நாள் வெயில் காயணுமா, 1 நாள் மழை பெய்யணும். மறுபடியும் 9 நாள் வெயில் காயணும், 1 நாள் மழை பெய்யணும். மறுபடியும் 9 நாள் வெயில் காயணும், 1 நாள் மழை பெய்யணும். இப்படி மாதந்தோறும் 3 தடவை பெஞ்சா மும்மாரி பொழிதல். ஏன்னா பெஞ்சிருக்கிற மழையை பூமி இழுத்துக்கணும் இல்லையோ? இல்லை அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி, ஒன்று கொட்டுன்னு கொட்டும், கடைசியாக ஜலமெல்லாம் கடலுக்கு போயிடும். இல்லை பாதி நாளுக்கு பெய்யவே பெய்யாது, வெறும் வறட்சி, வெறும் பஞ்சம். இது ரெண்டுமே இல்லை. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யும், வேண்டிய காலத்துல ருத்துக்களின்படி பூ பூக்கும். ஒரே ஒரு தடவை தான் அயோத்தியில இது மாறி போச்சு. இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.